வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக நிறையவே உழைச்சவர் சுப்பிரமணிய சிவா. அவரை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தான் சுப்பிரமணிய சிவா. இவர் அரசியலையும் ஆன்மீகத்தையும் மிக்ஸ் பண்ணி சுதந்திரத்துக்காக போராடினாரு. தமிழ்நாட்டில் இருந்த பல மக்களுக்கு சுதந்திர தாகம் வர வச்சவரும் இவர் தான். சிறந்த மேடை பேச்சாளர். இவரை வீர முரசு அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவரை பத்தி கப்பலோட்டிய தமிழன் படம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற வத்தலகுண்டு பகுதியில் 1884 அக்டோபர் 4ஆம் தேதி சுப்பிரமணிய சிவா அவர்கள் பிறந்திருக்காரு. இவங்களுக்கு பேரண்ட் வச்ச பேர் சுப்பராமன். 1903ஆவது வருஷம் ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் இவரோட பேர் கூட சிவம் அப்படின்றதும் சேர்க்கணும் அப்படின்னு சேர்த்துட்டாரு. அதுலேருந்து சுப்பிரமணிய சிவா அப்படின்னு மாறிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தார் சுப்பிரமணிய சிவா அவர்கள். தன்னோட 9வது வயசுல காட்டுச்செட்டி மண்டபத்தில் ஜாயின் பண்ணி படிப்பை கண்டினியூ பண்ணாரு. அதுக்கப்புறம் மகாகவி பாரதியார் அவர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சேதுபதி உயர்நிலை பள்ளியில் ஜாயின் பண்ணி படிச்சாரு. 12 வயசு வரைக்கும் மதுரையில் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் வறுமை காரணமா திருவனந்தபுரத்துக்கு போய் அங்க ஊட்டுப்புறை அப்படின்ற ஒரு பகுதியில் ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜாயின் பண்ணி மேற்படிப்பை கண்டினியூ பண்ணாரு. படிப்பு ஆசை இருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. 1905 இந்திய நாடு முழுக்க பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தேசம் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் ஒலிக்க ஆரம்பிச்சது. இந்த காலகட்டத்தில் தான் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு சுதந்திர தாகம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் போராட்டங்களில் கலந்துக்க ஆரம்பிச்சாரு. நமக்கும் தாகம் ஏற்படுது, தண்ணி குடிச்சா அடங்கிடுது. சுப்பிரமணிய சிவா அவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா கலைகளையும் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அதனால அவர் யோகா, தியானம் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக கற்றுக்கிட்டாரு. எனக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு ஆசை. ஆனால் அந்த பாலா போன தூக்கம் இருக்கே. 1906 1907 திருவனந்தபுரத்தில் தர்ம பரிபாலன சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இளைஞர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு தேசபக்தியை சொற்பொழிவு மூலியமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாரு சுப்பிரமணிய சிவா. அரசுக்கு எதிராக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருவனந்தபுரத்துலேருந்து அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கால்நடையாவே ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு தேசப்பற்ற பரப்பிட்டு இருந்தாரு. சுப்பிரமணிய சிவா அவர்கள் தூத்துக்குடிக்கு வராரு. தூத்துக்குடியில் வழக்கறிஞராக இருந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை அந்த காலகட்டத்தில் தான் சுதேசி கப்பல் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க கிட்ட இருந்த அந்த சுதேச உணர்வை தூண்டி விட்டது இவங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்டா இருந்த பாரதியார். ஃப்ரெண்டுனா இப்படி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்னா சில் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சுப்பிரமணிய சிவா அவர்களும் வ.உ. சிதம்பரனார் அவர்களும் 1908ஆம் வருஷம் நெல்லை முழுக்க சுற்றுப்பயணம் வச்சு சுதேச பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா மார்ச் 12 1908ஆம் தேதி ராஜதுரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சிவா அவர்களை ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 2 1912 அவரை ரிலீஸ் பண்ணாங்க. சுப்பிரமணிய சிவா அவர்கள் இதுக்கப்புறம் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. ரைட்டிங்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால ஞானபானு அப்படின்ற மந்த்லி மேகசினை ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் 1916 பிரபஞ்சமித்ரன் அப்படின்ற பேர்ல வீக்லி மேகசினும் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுல நாரதன் அப்படின்ற புனைப்பெயர்ல நிறைய கட்டுரைகள் எழுதினாரு. இது பிரிட்டிஷர்ஸ்க்கு எரிச்சலை கொடுத்துச்சு. சுப்பிரமணிய சிவா அவர்கள் மனசுல காந்தியோட இம்பாக்ட் நிறையவே இருந்ததுனால அப்போ தமிழ்நாடு அப்படின்ற பத்திரிகையில பாத்தீங்கன்னா திலகர் காந்தி தரிசனம் அப்படின்ற ஒரு சிறு நாடகத்தையும் எழுதியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் இவரோட ஸ்பீச் எல்லாம் மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது அப்படின்றதுனால பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 1921 2.5 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்து ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. சிறையில் அடைச்சாலும் அதை பத்தி கவலைப்படாம தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுனால நவம்பர் 11 1922 திரும்பவும் ஜெயிலில் அடைச்சாங்க. கடுமையான சிறை வாழ்க்கையினால அவருக்கு ஏற்பட்ட தொழுநோய் அதிகமாயிடுச்சு. இதை காரணம் காட்டி இவர் இனிமே ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடாதுன்னு அப்போதைய கவர்மெண்ட் இவரை பேன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இதை பத்தி சட்டை பண்ணாம அவர் மாட்டு வண்டியிலையும் நடைப்பயணத்திலையும் ஊர் ஊரா போய் சுதந்திர போராட்டத்துக்கு போராடினாரு. உடம்புல நோய், மனசுல சுதந்திர தாகத்தை வச்சு தொடர்ந்து போராடிட்டு இருந்த நம்ம சுப்பிரமணிய சிவா அவர்கள் தன்னோட உயிர் பாரதாசிரமத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வராரு. 1925 ஜூலை 7 காலை 5 மணிக்கு அவரோட 41வது வயதுல அவரோட உயிர் அவரை விட்டு போகுது. ஆனா அவரோட புகழ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரை ராஜேசிலன்.